வீடியோ பதிவில் இன்றைய நாள் 14/9/2024 சனிக்கிழமை. இன்றைய நாள் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களில் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய நாள் 14/9/2024 சனிக்கிழமை. இன்று மாலை 5:50 வரை உத்திராட நட்சத்திரம் ராசி மகர ராசி அமைகிறது. ஆதிரை பரணி அஸ்தமோடு சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் என்று சொல்லக்கூடிய மகாராஜ யோக நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரமாம் இந்த உத்திராட நட்சத்திரம். அப்பேற்பட்ட மகாராஜ யோக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்கள் வர வேண்டும் என்று பார்த்தோம் அப்படின்னா பே அல்லது போ அல்லது ஜா அல்லது ஜி. சரி, இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசியை ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கிறார்கள், ஆங்கிலத்தில் எந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா உத்திரஷடா. உத்திரஷடா ஸ்டார் என்றால் தமிழில் உத்திராட நட்சத்திரம் என்று அர்த்தம். மகர ராசி அப்படின்னா கேப்ரிகான் அப்படின்னு அர்த்தம். தமிழில் மகர ராசி அப்படின்னா ஆங்கிலத்தில் கேப்ரிகான் என்று அழைக்கிறார்கள். அப்போ தமிழ் எழுத்து இந்த எழுத்துக்கள் நம்ம குறிக்கும் போது அதை ஆங்கிலத்தில் எழுதும் போது முதல் எழுத்துக்கள் என்னென்ன வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பே என்றால் பிஇ என்று வர வேண்டும், போ என்றால் பிஓ என்று வர வேண்டும், ஜா என்றால் ஜேஏ என்று வர வேண்டும், ஜி என்றால் ஜேஐ என்று வர வேண்டும். சரிங்களா? அப்போ இன்று மாலை 5:51 மேலே பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி வருகிறது. திருவோணம் என்றால் பெருமாள் பிறந்த அருமையான யோக நட்சத்திரம், பெருமாள் அம்சமுடைய நட்சத்திரம். அப்போ திருவோண நட்சத்திரம் மகாராஜ யோக நட்சத்திரமும் கூட. அப்பேற்பட்ட மகாராஜ யோக நட்சத்திரம் பெருமாள் அம்சமுடைய, பெருமாள் அவதரித்து பிறந்த திருவோண விரதம் என்று பெருமாள் சாமி கும்பிட அனைவருக்கும் தெரியும். திருவோண விரதம் என்றே பெருமாளுக்கு உகந்த விரதம் ஒன்று இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமாள் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உடைய நட்சத்திரமாம் இந்த திருவோண நட்சத்திரம். அப்பேற்பட்ட திருவோண நட்சத்திரத்தில் பிறக்க கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூ அல்லது ஜே அல்லது ஜோ அல்லது க. அதாவது இதை ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியை ஸ்ரவணா என்று அழைக்கிறார்கள். ஸ்ரவணா ஸ்டார் என்றால் தமிழில் திருவோண நட்சத்திரம் என்ற அர்த்தம். மகர ராசிக்கு அஸ் யூஷுவல் உங்களுக்கு கேப்ரிகான் என்று அழைக்கிறார்கள். சரிங்களா? அப்போ தமிழில் இந்த எழுத்துக்களை ஆங்கிலத்தில் எழுதும் போது ஆங்கிலத்தில் முதல் எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூ அப்படின்னா ஜேயு என்று வர வேண்டும், ஜே அப்படின்னா ஜேஇ என்று வர வேண்டும், ஜோ அப்படின்னா ஜேஓ என்று வர வேண்டும், க அப்படின்னா ஜிஏ என்று வர வேண்டும். சரிங்களா? இந்த 4 எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வர மாதிரி பெயர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.